யாழ் நகர் பகுதியில் வன்முறை குழுக்கள் அட்டகாசம். தாஜுதீன் கொலை, சானி அபிஷேகர தொடர்பில் திடுக்கிடும் தகவல் வழங்கிய மொட்டு கட்சி. சிறுவர் தினத்தில் 45 மாணவர்களுக்கு நடந்த துயரம். தமிழர் பகுதியில் வெடிக்காத நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிகுண்டுகள். தாஜுதீன் கொலை வழக்கில் வெளியான போலீஸ் அறிக்கை. குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள நாமல். யாழ் நகர் பகுதியில் இன்று மாலை 5:40 மணியளவில் வன்முறை குழுக்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் இதன்போது தாக்குதல்களும் நடாத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலை நடாத்தியவர்கள் யார், தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்ற விடயங்கள் வெளியாகவில்லை. பொது இடத்தில் இவ்வாறு வன்முறையில் ஈடுபட்டதால் மக்கள் அச்சத்தில் காணப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. இதுகுறித்து போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொது இடத்தில் அமைதிக்கு குந்தகம் விளைவித்து மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாஜுதீனின் கொலையில் கோட்டாபய நாமலுக்கு தொடர்பிருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பணிப்பாளரான சானி அபிஷேகர பொய் சாட்சிகளை உருவாக்கிய காணொலிகள் தன்னிடம் இருப்பதாக மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க தெரிவித்துள்ளார். இணையதள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், முன்னாள் போலீஸ் பரிசோதகர் சுமித் பெரேரா தான் தாஜுதீன் கொலை தொடர்பில் விசாரணை நடத்தியவர். அவர் 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு போலீஸ் பொறுப்பதிகாரியாக இடமாற்றம் பெற்றார். இவரை வாக்குமூலம் பெறுவதற்காக தினமும் கொழும்புக்கு அழைத்துள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் புலனாய்வுத்துறைக்கு அவர் வந்தபோது சாமி அபிஷேகர அவரின் வாகனத்தில் இவரை ஏற்றிக்கொண்டு பொரளி மயானம் பகுதியில் வைத்து உனக்கு பதவி உயர்வு தருகின்றேன் மற்றும் சன்மானம் தருகின்றேன், தாஜுதீன் கொலையில் கோட்டாபய மற்றும் நாவலுக்கு தொடர்பு உள்ளது என சொல்லவும் என கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். பின்னர் அவர், நான் எப்படி பொய் கூறுவது, இதன் சாட்சியங்களை நான் பரிசோதனை செய்தேன் என்கிறார். இதற்கான காணொலியும் என்னிடம் இருக்கிறது. அதேபோல கஜா ராஜபக்சர்களுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என பொதுமக்கள் மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவு என அனைவரும் அறிவர். ராஜபக்சர்கள் தொடர்பில் கஜா நிறைய ரகசியங்கள் கூறியுள்ளார். அவ்வாறென்றால் அரசு ஏன் கஜாவை கைது செய்யவில்லை? இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரே கஜா தாஜுதீன் தொடர்பில் கருத்து தெரிவிக்கிறார். 6 மாதங்கள் வரை ஏன் அவரை விசாரணை செய்யவில்லை? ஏனென்றால் ராஜபக்சர்களுடன் கஜாவுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பதால் ஆகும். கஜா கொலையில் ராஜபக்சர்கள் தொடர்பு என அவரின் மனைவி மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்தார். ஆனால் பின்னர் போதைப்பொருள் தொடர்பிலான பிரச்சனையிலேயே அவர் கொல்லப்பட்டதாக தெரிய வருகின்றது. சானி அபிஷேகர பொய் சாட்சிகளை உருவாக்க வல்லவர் என்பது நாம் அறிந்த விடயமாகும். இவ்வாறான பொய் சாட்சிகளை உருவாக்கப்படுகிறது. இவற்றை நாம் எவ்வாறு நம்புவது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொலனறுவை ஹிங்குரகொட பகமுன கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் சுமார் 45 மாணவர்கள் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சிறுவர்கள் தினத்தை முன்னிட்டு அந்த பாடசாலையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கப்பட்ட உணவு ஒவ்வாமை காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பாடசாலையில் சுமார் 230 மாணவர்கள் கல்வி கற்கும் நிலையில் அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த உணவு வழங்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி முடிந்து மாணவர்கள் வீடு திரும்பியதன் பின்னர் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஒவ்வொரு பெற்றோரும் தங்களது பிள்ளைகளை பகமுன பிராந்திய வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அவர்களில் பல மாணவர்கள் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதுடன் சிலர் சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியுள்ளனர். சம்பவம் குறித்து பகமுன போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி பளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை வடக்கு பகுதியில் இன்றைய தினம் பிற்பகல் வெடிக்காத நிலையில் 31 குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. முகமாலை வடக்கு பகுதியில் வீட்டு உரிமையாளர் ஒருவர் தமது வீட்டில் பள்ளம் தோண்டியுள்ளார். இதன்போது அப்பிரதேசத்தில் ஆபத்தான குண்டுகள் காணப்பட்டுள்ளன. இதனையடுத்து வீட்டு உரிமையாளர் உடனடியாக பளி போலீசாருக்கு அறிவித்துள்ளார். அதன் பின்னர் கிளிநொச்சி நீதிமன்றத்தின் உத்தரவுடன் பாதுகாப்பான முறையில் வெடிகுண்டுகளை மீட்கும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தாஜுதீன் கொலை வழக்கில் நேற்றைய தினம் போலீஸ் ஊடகத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு அமைவாக குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மறுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். இன்றைய தினம் காட்சி தலைமையகத்துக்கு சென்று அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் பக்க சார்பற்ற நியாயமான விசாரணையை அரசு மேற்கொண்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் கோரிக்கை விடுத்தார்.